திருச்சி மாவட்டம் உள்ளாம்பாடி ஒன்றியம் கீழரசூர் ஊராட்சியில் தென்னரசூர் பகுதியில் நேற்று நடந்த கனமழையின் காரணமாக காட்டாற்று வெள்ளம் கிராம மக்கள் வீடுகளில் புகுந்தது. நிறையா பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது. அதை தற்போது பார்க்கிறீர்கள். நேற்று எத்தனை மணிக்கு இந்த தண்ணி அதிகமாக உங்களுக்கு வந்து சூழ்ந்தது? 8 மணிக்கு மழை ஆரம்பிச்சுங்க சார். 8 மணிக்கு மழை ஆரம்பித்து கிட்டத்தட்ட 10:30 வரைக்கும் 10:45 வரைக்கும் மழை விட்டாமல் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அடிக்க என்ன பண்ணிச்சு, 10:45 ஆக அப்படியே தண்ணி ரொம்ப அப்படியே மிதந்து தண்ணி வந்து இடுப்பளவு தண்ணி, வீட்டுக்குள்ளே தண்ணி, அங்கிட்ட ஓடை தண்ணி, எதுவுமே பண்ண முடியல. குடம் குண்டான் சட்டி அரிசி பருப்பு எல்லாம் மிதந்துருச்சு. அப்படியே மிதக்குது எல்லாமே. மிதத்துக்கு அப்புறம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து தீயணைப்புக்கு ஃபோன் பண்ணோம், போலீஸுக்கு ஃபோன் பண்ணோம், கிளர்க்குக்கு ஃபோன் பண்ணோம். அப்புறம் எல்லாம் ஒரு 10-11 மணி அவங்க தான் வந்தாங்க. அவங்க எல்லோரும் வந்ததுக்கப்புறம் தீயணைப்புக்காரங்க வந்து கயிறு கட்டி ஒவ்வொருத்தராக மக்களை பூரா வெளில இழுத்து கொண்டு போய் அப்புறம் பக்கத்தில் அங்கன்வாடி இருக்குது, அங்கன்வாடியில் போய் எல்லாத்தையும் எங்களை தங்க வச்சு அப்புறம் எல்லாத்துக்கும் தண்ணி, குடிக்கிறதுக்கு தண்ணி, சாப்பிட்றதுக்கு எதாவது வாங்கி கொடுத்துட்டு அவங்க சாப்பாடு வச்சாங்க. அது வரைக்கும் ஆனால் தண்ணி வரலாறு காணாத தண்ணி சார். இருந்து மாதிரி மழையை நாங்கள் பார்த்ததே இல்லை. கோடை மலையில் இவ்வளோ தண்ணி வரும்னு நான் பார்த்ததே இல்லை. நாங்கள் மழைக்காலங்களோட தெரியல அந்த அளவுக்கு. 3 குழந்தைங்களையும் வந்து அவ்வளோ தண்ணியில், கரண்டும் இல்லை, வீட்டில் சர்வீஸ் இல்லாமல், கரண்ட் இல்லாமல் தண்ணி உள்ள நிலையுது. பிள்ளைங்களை பார்ப்பேன் நான் மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் நாங்கள் ரொம்ப தடுமாறி போயிட்டோம். அந்த ஓடையை கொஞ்சம் வறுத்து வாரி கொஞ்சம் எடுத்து விட்டு, அந்த சைடு ஓடை இந்த சைடு ஓடை இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து விட்டு சரிம்மா நல்லா பண்ணாங்கன்னா கொஞ்சம் அடுத்த மழைக்காவது எங்களுக்கு இந்த ஊருக்கு தண்ணி வராத அளவுக்கு பாருங்கள். நைட்டு தென்னரசூர் முழுக்க தண்ணிக்குள்ளே மிதந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஊடு பூரா ஒன்றுமே கிடையாது. எல்லாமே ஏதோ ஓரளவுக்கு இந்த சீட்டி போட்டதுனால தப்பிச்சு அப்படியே சீட்டி மட்டும் தான் நிற்கிது. நரிசா ஊடு இடுப்பு எல்லாம் கொஞ்சம் கடுங்கால அளவு தண்ணிலாம் கிடையாது. எல்லாம் இடுப்பளவு தண்ணி தான். அவ்வளோ தண்ணி இடுப்பளவு தண்ணினா இந்த பச்சை பிள்ளைங்க நிலைமையெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிள்ளைங்கெல்லாம் பிள்ளைய உயிருக்கே உத்தரவாதம் இல்லை நேற்றைய பொறுத்தளவு. சரியான நேரத்தில் தீயணைப்புத்துறை வந்து சரியான நேரத்தில் நாங்கள் ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் தீயணைப்புத்துறையும் வந்துட்டாங்க, ஊராட்சி நிர்வாகம் சரியான முறையில் உங்களுக்கு இது பண்ணுறாங்க, போலீஸும் வந்துச்சு, தீயணைப்புத்துறையும் வந்துச்சு. இப்போ நமக்கு தேவை வந்து அந்த தண்ணி வடிகால் செய்யறதுக்கான அந்த பாலம் மாதிரி ஒன்று, தண்ணி வடிகிறதுக்கு தானே காட்டு தண்ணி பூரா வரது, தண்ணி வடிகால் வடிக்க எடுத்து விட்டாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். சரிம்மா, ரொம்ப நன்றி. நாங்கள் தண்ணியில் ஆட்டம் போடுறதுனால ஒன்றும் செய்ய முடியல. இந்த பகுதி முழுவதும் நீரில் சூழ்ந்து இரவு மக்கள் மிகுந்த மனவேதனைக்கு உள்ளாகியுள்ளனர். சம்பந்தப்பட்ட இந்த பாலத்திலிருந்து தண்ணீர் வடிகால் ஆகுவதற்கு இந்த இடத்தில் ஒரு பாலம் அமைத்தால் இது போன்ற நிகழ்வு வருங்காலங்களில் ஏற்படாது என்பது மக்களின் கருத்தாக உள்ளது. இதை துறை சார்ந்த அலுவலர்கள் இந்த இடத்தில் ஒரு பாலம் கட்டுவதற்கான ஆணையை பிறப்பிக்குமாறு ஊர் பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறார்கள். நன்றி.